வெல்கம் பேக் டு மார்க்கெட் மினிட். இன்றைக்கி நம்ம குஜராத் ஸ்டேட் ஃபர்டிலைசர் அண்ட் கெமிக்கலோடைய ஒரு குயிக் அப்டேட் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 160க்கு நான் வாங்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அரௌண்ட் 190க்கு அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதனால் இந்த ஸ்டாக் வந்து பர்டிகுலராக 190 ரீச் ஆகிருக்கு அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த Q1ல் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு என்னுடைய டேக் அவே என்னன்றதும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய Q1 எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவங்களுடைய சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 33% வந்து டவுன் ஆகிருக்கு. கடந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 கோடிக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போது 2000 கோடியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மெட்டீரியல் காஸ்ட், அதாவது எங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அரௌண்ட் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனாலேயும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சேல்ஸும் கம்மியாக இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 536 crores வந்து பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த ஜூன் குவார்ட்டரில் 138 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வாட்டி 106 crores வந்திருக்கு. இதுவே இந்த லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 356. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து 8.93. கடந்த ஜூன் குவார்ட்டரில் இப்போது 2.67 தான். ஸோ இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்லா இந்த சேல்ஸ்லாம் பீக் ஆகி நல்லா ப்ராஃபிட்டும் வந்து பீக் ஆகி திரும்பவும் நல்லா கம்மியாகிட்டு வருது. இதனால் இந்த ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் வந்த பிறகு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 150 வரைக்கும் ட்ரேட் ஆச்சு. ஆனால் நம்ம பைக்கால் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்ச் குவார்ட்டரில் கொடுத்துருந்தோம். அதப்போ சொல்லப்போ அவங்க வந்து 10 rupees பர் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தாங்க. இதோடைய எக்ஸ் டிவிடெண்ட் டேட் ரெக்கார்ட் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ வந்து அது வந்து செப்டம்பர் 7, அதாவது நாளைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக சடனாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஹை டிவிடெண்ட்டுக்கான ரீசன் என்னன்னாக்க இவங்க வந்து டிவிடெண்ட் பாலிசியை, அதாவது குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டிவிடெண்ட் பாலிசியை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து அதிகமான டிவிடெண்ட் கொடுக்கப்படும் வருங்காலத்தில் அப்படின்ற ஒரு வியூ இருந்துச்சு. அதனால தான் இது வந்து 127லேருந்து அரௌண்ட் 180 வரைக்கும் ட்ரேட் ஆகி போயிருந்தது. திரும்பவும் 162 அரௌண்டில் இவங்க வந்து 10 rupees பர் டிவிடெண்ட் சொல்லியிருந்தாங்க. நம்ம 160க்கு வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அப்போ வாங்கியிருந்தாலும் இப்போது அரௌண்ட் 190க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இதை செல் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸோ எதுக்காக இதை செல் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறனாக்க உங்களுடைய டிவிடெண்ட்லேயும் நீங்கள் அரௌண்ட் 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இது ஷார்ட் டர்மாக நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தாலும் 20% தான் டேக்ஸ் வரும். ஸோ இந்த டிவிடெண்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் திரும்பவும் ரீஎன்டர் ஆக ட்ரை பண்ணலாம். அப்படியும் இல்லையா, இன்னும் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ்லாம் கொஞ்சம் எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது வாங்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அதிகமாக ரன் ஆனதுக்கு காரணம் வந்து லாஸ்ட் 1 இயராக அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் பாலிசியும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 ரீசனால தான் இது வந்து நல்லா ரன் அப் கொடுத்தது. இப்போ வந்து அது வந்து கம்மியாகிட்டு வருது. அதாவது ரெவென்யூ வந்து கம்மியாகிறதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் ஒரு குவார்ட்டர் பொறுத்திருந்தும் இதை வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக டெப் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் பிளான்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த டிவிடெண்ட் பே அவுட் பாலிசி வந்து இவங்களுடைய க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுமா, அதாவது அதுக்கு சஃபிஷியண்ட்டான ஃபண்ட் இருக்குமா அப்படின்றதெல்லாம் இவங்க வந்து எவாலுவேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் அட் த கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் அது ப்ளே பண்ணது. அதே சமயம் நான் என்னோடய பொசிஷனும் செல் பண்ணிட்டேன். ஸோ அரௌண்ட் இந்த 18 to 20% எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. சேம் வே யூட் ஹவ் காட் இட். நான் இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து 129 அரௌண்ட் சம் ப்ரைஸில் என்ட்ரு ஆயிருந்தேன். ஸோ 172க்கு எக்ஸிட் ஆயிருந்தேன். திரும்பவும் ரீஎன்ட்ரு ஆகி திரும்பவும் எக்ஸிட் ஆகிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பொசிஷன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை எக்ஸிட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எய்தர் நீங்கள் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் 30% வந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு திரும்பவும் இதை ரீஎன்டர் பண்ண நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அட் த மொமெண்ட் இதை நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா இதை செல் பண்ண நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டிவிடெண்ட் வாங்கிட்டு இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த நெக்ஸ்ட் குவார்ட்டரில் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தர் டெசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் ஆப்வியஸ்லி இது ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி. இவங்களுடைய புக் வேல்யூ வந்து அரௌண்ட் 300 rupees இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். பட் எஸ், ஃபர்டிலைசருக்கு இந்த வந்து கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க சப்சிடி கொடுக்கறத பொறுத்தும் நிறைய ஃப்ளக்ஷுவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கெமிக்கல் கம்பெனிஸில் இருக்கிறாங்க. இப்போ சைனா வந்து அதிகமாக கெமிக்கல் வந்து சப்ளை பண்ணுறதுனால கெமிக்கல் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகிருக்கு இந்த கெமிக்கல் ஸ்டாக்ஸ் எல்லாமே, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ஸ்பெசிஃபிக்கலி. ஸோ
இதனால் இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸும் இம்பேக்ட் ஆயிருந்தது. ஸோ இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த குவார்ட்டரில் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் குயிக் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 20% ஜஸ்ட் இன் அ மேட்டர் ஆஃப் 1 or 2 months ஒரு நல்ல ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் தகவலுக்கு மார்க்கெட் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.